பேகுருஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மிடையே பேசுவதற்காக வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இப்ப தமிழ்நாடு காவல்துறை அவங்க ஜவஹருல்லா அவரை சரணடைய சொல்லி கோரிக்கை விடுத்ததா ஒரு செய்திகள் வருது. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது திரு ஜவஹருல்லா என்பவர் தற்போது எம்எல்ஏவாக இருப்பவர். திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி, அது பிரிஞ்சு திருப்பி வேற பேர்லாம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. தினம் தினம் ஒரு பேர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். இவர் 1998 பாம்பிளாஸ்ட் கோயம்புத்தூர்ல நடந்தது. அந்த பீரியட்ல இவர் வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக பணம் வசூல் பண்ண வழக்குல இது வந்திருக்கு. இத மக்களுக்கு இன்னொன்னு சொல்லிடணும். 92 அயோத்தியில் இருந்த சர்ச்சைக்குரிய அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு இப்ப அது ராமர் கோவிலாக ஆகிவிடும். அந்த காலகட்டத்தில் அந்த இடிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க பல்வேறு இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள் பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டன. அதில் மிக முக்கியமாக இருந்தது சிமி என்ற அமைப்பு, ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய தமிழக தலைவராக இருந்தவர் திரு ஜவஹருல்லா. அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது. இது அதனுடைய கிளை இயக்கங்கள் தான் அல் உம்மா. அதுக்கப்புறம் இது போல பல இயக்கங்கள், அவங்க அப்படியே பேரை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்னைக்கு கடைசியாக தடை செய்யப்பட்டது பிஎஃப்ஐ. பிஎஃப்ஐ உடைய பொலிட்டிக்கல் அது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அரசியல் இயக்கம் தான் எஸ்டிபிஐ. எஸ்டிபிஐ தடை செய்ய வரும் அப்படின்னு வந்த உடனே என்னுடைய பேஸ்புக் நண்பரான அந்த குழுவை ஐடி விங்கை சேர்ந்தவர் உடனே கிரீன் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு புது பேரை போட்டாங்க. ஆனா தடை ஆகல. சோ இவங்க பேரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுடைய சிந்தனை அடிப்படைவாத இஸ்லாமியம். இந்தியா என்ற நாட்டின் அனைவரையும் முஸ்லிம்களாக மாற்றி ஆகணும். இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் கோல். இதுல உங்களுக்கு இப்ப இது நான் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வருதுன்னா, அமரன் என்ற படம் வந்தது. அந்த படத்தை தயாரித்தது திரு கமலஹாசன். படத்தை வெளியிட்டது திரு மு க ஸ்டாலினுடைய மகன். தமிழகத்தின் 90% தியேட்டர்களை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு ஒரே கார்பரேட் நிறுவனமாக ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்ற அந்த நிறுவனம் மூலமாக வெளியிட திரு ஸ்டாலின் அவர்களே போய் பாராட்டி அதுக்கு ட்வீட் எல்லாம் போட்டு வீடியோ கொடுத்து பண்ணார். ஆனால் அந்த படத்தை பத்தி இவர் அது முகுந்த் வரதராஜன் என்ற இந்திய இராணுவத்தில் பயங்கரவாதிகளை, கொலைகார பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடி உயிர் நீத்தவருடைய பயோபிக். அந்த படத்திலேயே சில தவறுகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே போவானா. அந்த படத்தை பத்தி இவர் என்ன சொன்னார்னா, காஷ்மீரை சேர்ந்த மக்கள் மண்ணுரிமை தன்னுரிமை போராட்டத்தை எதிர்த்து செய்யப்பட்ட அரச பயங்கரவாதத்தை காட்டியுள்ள படம். அதை குளோரிஃபை பண்ணதுன்னு அதை எதிர்த்து இவர் குரல் கொடுக்க, உடனே தமிழ்நாட்டுல கூலிபான்கள் படை அதிகமா இருக்குமே 17 அப்படின்னு ஒரு கேங்கு, தெருமிருக கந்தியா என்னமோ அவன் பேரு, இது மாதிரி பலர் உடனே குரல் கொடுத்த ஆரம்பிச்சார்கள். பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்ன உடனே அது ரொம்ப பெரிய அளவுல நம்ம மீடியா கவர் பண்ணல. ஆனா அவங்களும் குரல் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு தியேட்டர்ல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இது பாமும் வீசப்பட்டு பல தியேட்டர்கள் இருந்து எடுக்கப்பட்டு அப்புறம் போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல நடந்தது. சோ இன்றைக்கு வரைக்கும் இந்த சிந்தனையில இருக்காங்க. காஷ்மீர்ல கலவரம் தூண்டுவது செய்வது எல்லாம் பாகிஸ்தானை சென்ற வெளிநாட்டு பயங்கரவாதிகள். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் இந்தியாவின் பகுதியான இது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இன்னைக்கும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் இந்தியாவோட சேரணும்னு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பலுச்சிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவோட சேரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இங்க நம்முடைய வரி பணத்துல எம்எல்ஏவாக சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இவர்கள் பேசுவது தவறு. இப்ப இவர் என்ன தப்பு பண்ணார்னா, 98 அங்க 92க்கு அப்புறம் கலவரம் வரும் என்ற நிலை இருந்தப்ப அன்னைக்கு இங்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தது செல்வி ஜெயலலிதா. அவர்கள் பயங்கரவாத போலீஸுக்கு என்னைக்குமே ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து இந்த பயங்கரவாதம் எழும்பாம பாத்துக்கிட்டாங்க. அந்த பீரியட்ல இப்ப எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் போட்டு பெரிய வண்டிகள் ஜீப் எல்லாம் போகக்கூடாதுன்னு பண்ணியிருந்தாங்க. ஜெயலலிதா 96 தோற்று திமுக மெஜாரிட்டி பெறுகிறது என்ற நிலை வந்த உடனே முதல்ல நடந்தது என்னன்னா, எங்கெல்லாம் முகமதிய அடிப்படைவாதிகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் செக் போஸ்ட் உடைகிறாங்க.
கோட்டைமேட்ல வேலை லீடு வந்த உடனே உடைச்சாங்க. இன்னைக்கும் போய் கூகுள்ல தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இனிமே நடக்க போறது, நான் பயங்கரவாதிகளான எங்கள் ஆதரவு திமுக ஆட்சின்னு பண்ணாங்க. உடனடியாக அன்னைக்கு ஜெயலலிதாவும் கமெண்ட் அடித்தார்கள், உளவுத்துறையும் கமெண்ட் கொடுத்தது. தமிழகத்தை சேர்ந்த நடுநிலைவாதிகளும் ஸ்டாலின் கருணாநிதி ஆட்சியை ஜாகிரதையாக இருங்க. எப்படி இந்த ஆட்சி வந்த உடனே நாங்க பதவி 11 மணிக்கு எடுத்தா 11:05க்கு மண்ணு சட்டவிரோதமாக மணல் அள்ளலாம்னு செந்தில் பாலாஜி சொன்னாரோ, அங்க நீங்க என்ன வேணா பயங்கரவாதம் செய்யலாம் என்று அவிழ்த்து விடப்பட்டது. 96ல இந்த ஆட்சி வந்தது. 98ல் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக திரு அத்வானி வந்த பொழுது பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதுவும் அவர் எங்க வந்து இறங்குவார், ஒரு இடத்துல நிற்பார், அந்த இடத்துல வெடிக்கப்பட்டது. திருப்பி கூட்டம் நடக்கிற இடத்துல வெடிச்சது. இங்க ரெண்டுலயும் அவர் தப்பிச்சிட்டாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அங்க அடிக்கணும்னு ஹாஸ்பிட்டல்ல வெடிச்சது. இது தவிர 15 இடத்துல பாம்பு வெடிச்சு அது வெடிக்காம போச்சு. இந்த 3 இடத்துல மாத்திரம் 58 பேர் உயிரிழந்தார்கள். 58 பேரும் தமிழர்கள். 200 பேருக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தார்கள். அதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கண், காது, கை போய் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொலைகாரர்களுக்கு ஆதரவாக இவர் வெளிநாட்டுல போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தார். அப்படி அன்னைக்கு 98ல இவர் கலெக்ஷன் பண்ண மதியோட மதிப்பு 1.5 கோடி. பிஎம்எல்ஏ பணம் கலெக்ட் பண்ணார்னு அவர் பேர்ல கீழ் நீதிமன்றத்துல கேஸ் 5 வருஷம் நடந்து 2003ல தீர்ப்பு. திருப்பி அதுக்கு அடுத்த நீதிமன்றம் போய் 2017லயோ என்னமோ தீர்ப்பு வந்து அவருக்கு 1 மாசம் டைம், ரம்ஜான் பீரியட்ல அரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் என்ன சார் இது? ஒரு பயங்கரவாதிகளுக்கு, கொலகாரனுக்கு ஆதரவா போனவன், பணம் கலெக்ட் பண்ணவன், சட்ட விரோதமாக பணம் கலெக்ட் பண்ணுவான், அவனுக்கு ரம்ஜான் பீரியட்ல தண்டனையை தள்ளி வைக்கும். இப்பயும் ரம்ஜான் அப்பதான் இந்த தீர்ப்பு வந்துச்சு. இப்பயும் 90 நாள்ல அவருக்கு உச்ச நீதிமன்றம் 98ல நடந்தது. நம்ம இருக்கிறது 25, கிட்டத்தட்ட 28 வருஷம் சார். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டிலேட். 58 தமிழர்களை கொண்டுட்டு 200 பேர் கை கால இழந்துட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அதுக்கு காரணம் மத அடிப்படைவாதம், மத பயங்கரவாதம். இன்னைக்கு அதையே தான் பேசிட்டு இருக்காரு அமரன் படத்தை எடுத்துக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒருவரை இன்னும் இது வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் எடுத்துக்கங்க. அங்க அந்த ஊர்ல தமிழக அரசின் சார்பாக வந்த கலெக்டர், விஓஓ, கலெக்டர்ல அது விஏஓ எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு நாள் உருசுக்கு நாங்க கழுத்துல ஆட்டை போட்டு ஒரு எஸ்டிபிஐ சேர்ந்த ஒரு காலி போனப்ப போலீஸ்காரன் மிரட்டின உடனே, டேய் வேசி மகனே என்ன விடுறான்னு அவன் கலாட்டா பண்ண. அவர் போலீஸை கூப்பிட்டு, போலீஸ் விஏஓ, கோட்டாட்சியர் மற்றும் எல்லோரையும் கூப்பிட்டு கேட்க, இந்த ஊர்ல மேல என்னைக்குமே வெற்ற பழக்கம் கிடையாது அப்படின்னு தடுத்து நிறுத்தப்பட்டது. 2 நாள் கழிச்சு இன்னொரு முஸ்லிம் லீக், இன்னொரு அடிப்படைவாத சிந்தனை கொண்ட அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ, எம்பி இன்னும் சொல்ல போனா நவாஸ் கனி போய் மேல வெட்டதானே கூடாது, நான் போய் எண்ணி சாப்பிட்றேன்னு ஆர்டர் பண்ணி கொண்டு போய் அவரோடு வந்தவர்கள் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பீஸ் கமிட்டி என்று போட்டப்ப தமிழக அரசு கொடுத்திருக்கிற ரெக்கார்ட்லயும் என்னைக்குமே மேல வெட்டி சாப்பிட்ட பழக்கம் கிடையாது. ஈவன் சமைச்சதை கூட மேல எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது. அதற்கு உரிய அபிஷேகம், தீர்த்தங்கள் அங்க இருக்கிற ஒரு சுனையில இருந்து எடுப்பாங்க. இங்க படிகள்ல யாராவது சாப்பிட்டு போடுறது இதை எடுத்து அங்க போடக்கூடாது. இன்னொன்னு, முருகப்பெருமானுக்கு 6 படை வீட்டிற்கும் மாலை போட்டுட்டு பக்தர்கள் முதல் படை வீடான இந்த வீட்டுக்கு வர்றவர்களுக்கு புனிதம் காக்கணும். இதனால இந்த கோயில்ல இந்த மசூதியில என்னைக்கும் நடைபெற்றதில்லை. இதே திருப்பரங்குன்றத்துல கீழே ஒரு தர்கா, முஸ்லிம் பேட்டைங்கிற இடத்துல இருக்கிற தர்கால தான் அந்த பலி கொடுத்தல் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி இப்ப வழக்கு நடந்து மேல கொடுக்குற வழக்கம் இருக்குன்னு போலீஸ் கொடுத்துருக்கு. அன்னைக்கு பீஸ் கமிட்டியில கொடுத்தது வேற, இன்னைக்கு கொடுக்கறது வேற. சோ இது கலவரம் தூண்டப்படுகிறது. எனவே இன்னைக்கு வந்திருக்கிற போலீஸ், அவர் உச்ச நீதிமன்றம் போலன்னு இப்ப அவருக்கு ஞாபகம் தான் படுத்தியிருக்காங்க. இன்னும் அடுத்த வாரத்துல என்ன 90 நாளைக்குள்ள பண்ணலன்னு இதாயிடும்னு ஞாபகப்படுத்துறாங்க. ஆனால் நிச்சயமாக இன்னும் சொல்ல போனா இந்த 1 வருஷங்கள்லாம் என்ன சார், 1.5 கோடி ரூபாய் 98லன்னா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வரும். நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 15% வட்டி போட்டாலே டபுள் ஆகும். ஸோ 99ல அவர் 1.5 கோடின்னா உங்களுக்கு 2003ல 3 கோடி, 2008ல 6 கோடி, 2013ல 12 கோடி, இது 24, இன்னைக்கு 40-50 கோடிக்கு மேல ஆகும். இன்னைக்கும் சினிமா ஃபீல்டு வட்டி எல்லாம் போட்டீங்கன்னா, மீட்டர் வட்டி இதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் எங்கேயோ போய் நிற்கும்.
சோ அவ்வளவு பணத்தை வசூல் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காரு, அதை சீஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு பெனால்டி உண்டா, இது எல்லாம் பண்ணாம வெறும் 1 வருஷ தண்டனை. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் யாரோ லஞ்சம் வாங்கினவனுக்கு 3 வருஷ தண்டனை ஃபைன்னு கொடுத்துருக்காங்க. இது வெளிநாட்டுல போய் வசூல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ இதனால இந்த தீர்ப்புல இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கணும். இன்னும் தடை செய்ய பையப்பட்ட இன்னொன்னு இதையும் மீறி சொல்லிடணும்னா, இதே கோயம்புத்தூர்ல இது நடந்ததுன்னா இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனேயும் அவங்களுக்கு திருப்பி தைரியம் வந்துச்சு. ஈவன் அதிமுக ஆட்சியிலையும் கூட ரொம்பவும் ஓப்பனாக இல்லைன்னா அப்பயும் நடந்தது. உதாரணமாக சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் எனப்படுபவர் ஒரு செக் போஸ்ட்ல துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். யாரோ கடத்தல்காரர்கள் ஏதோ கொண்டு வந்தப்ப நிறுத்தினப்ப. அதுக்கப்புறம் கும்பகோணம் பக்கத்துல ராமலிங்கம் என்பவர் அவர்கிட்ட மதம் மாற்ற பிரச்சாரம் செய்தப்ப, சாமி நீ குல்லா போடுன்னா நான் குல்லா போட்டுப்பேன், நான் விபூதி கொடுத்துப்பேன், நீ வச்சுப்பியா அப்படின்னு ஒரு தமிழராக கேள்வி கேட்டவரை கொலை செய்தது. அந்த செஞ்சதும் எஸ்டிபிஐ கேங்கு தான். அதே கேங்கு தான் திருப்பி கோயம்புத்தூர்ல இந்த ஆட்சி வந்த உடனே தீபாவளி அன்னைக்கு கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல ஒரு கார்ல ஒரு மனித வெடிகுண்டு வெடிச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, மனித வெடிகுண்டுன்னு சொல்ல, சிலிண்டர் வெடிக்குது, அப்புறம் சிலிண்டர் பாம். இன்னைக்கு வரைக்கும் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அந்த இடத்துல போய் அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் மக்கள் அதிகமாக இருக்கிறதுல போய் இது பண்ணி தாக்குதல் பண்ணணும்னு பிளான் பண்ணது. ஈஸ்வரன் புண்ணியத்துல ஒருவன் சாவோட போச்சு. ஆனால் அன்னைக்கே அண்ணாமலை அதை எடுத்து இதை என்ஐஏக்கு மாத்தினவுன்னா முந்தானேத்தி கூட 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே கேங்கு அங்க இருக்கிற அரபிக் கல்லூரியில முஸ்லிம் இளைஞர்களை அரபி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு வந்தோடனே இதே ஜவஹர்லா இதை ஜெனரலைஸ் பண்ணாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம ராயப்பேட்டை பக்கத்துல ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு, அதுல நடத்தினது யாருன்னு சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸரா இருந்தவர். அவரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மாவட்டத்திலும் 10 முஸ்லிம் இளைஞர்களை மூளை செலவை செய்து அவர்கள் பரப்புவார்கள்னு சொல்லி இதே அரபிக் கல்லூரி வேலையை பண்ணியிருக்கார்கள். இவர்களுக்கெல்லாம் வெறும் அரபிக் கல்லூரி மாத்திரம் இல்ல, கோவையை ஒட்டிய மேட்டுப்பாளையம் காடுகளில் ஆயுத ட்ரைனிங்கும் கொடுத்திருக்கு. இந்த கும்பலுக்கும் உடுப்பியில பாம்பிளாஸ்ட் நடத்தவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த கும்பலுக்கும் இதுல பெங்களூர் ராமேஸ்வரத்து கஃபேல வெடிக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு என்ஐஏ சார்ஜ் ஷீட் சொல்லப்படுகிறது. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமூளையா இருந்தது அந்த சிமியால் ட்ரைனிங் செய்யப்பட்டவர்கள். அதுல இன்னைக்கும் இவருக்கு தொடர்புகள் இருக்கிறதுங்கிறது அமரன்ல இவர் கொடுத்த அந்த அறிக்கைகளே சாட்சி. இன்னைக்கும் அவருடைய ட்விட்டர்ல இருக்கு. சோ இந்த அடிப்படைவாத சிந்தனைகள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பு. அவர் என்ன சொல்றார், இதையெல்லாம் எப்படி மொழி போராளிகளோ அல்லது மொழி தியாகிகள் என்று மொழி போராட்டம் செய்தவர்களோ அல்லது மாநில சுயாட்சி போலதான் அந்த மண்ணுரிமைங்கிறார். இதெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. காஷ்மீர்ல இருக்கிற முஸ்லிம்கள் எல்லோரும் இந்தியாவோட இருக்கணும் தான் இன்னைக்கு ஆசைப்படுறாங்க. அங்கேயும் நடந்தது அராஜகம். அங்கிருந்த மண்ணின் மைந்தர்களான பண்டிட்டுகள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக வெளிநாட்டில இருந்து போதைப்படத்தையும் ஆயுதப்படத்தையும் கடத்தி இங்கு போராளிகளை இவர் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கும் அந்த தூண்டுதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை இன்னைக்கு செய்யலன்னா 98 கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் எதுக்காக இவருக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அன்னைக்கு வரைக்கும் நான் பலமுறை கோயம்புத்தூர்ல போய் கோயம்புத்தூர்ல ஒரு 25 பவுண்டரியில என் கால் பட்டிருக்கும். சில கன்வேயர்களை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் என்றும் இந்தியாவின் பவுண்டரி கேபிட்டல் என்றும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு அந்த பெரும்பாலான மில்கள் வெளியேறி போயிடுச்சு. பவுண்டரி இண்டஸ்ட்ரி பாதிக்கு மேல இன்னைக்கு பூனா ஷோலாப்பூர்னு போயிடுச்சு. இன்னைக்கு இதற்கெல்லாம் காரணம் 98 பாம்பிளாஸ்ட். இப்ப திருப்பி இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நடந்தது. நல்ல வேளையாக என்ஐஏக்கு போனதுனால வீரியம் குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. என்ஐஏ தான் அரெஸ்ட் பண்ணதே தவிர இவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல. அந்த போதை மருந்து கடத்தினானே அவன் ஜாஃபர் சாதி, அவன் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு அவன் கையில 2 விசிட்டிங் கார்டு இருந்தது. ஒன்னு திமுக அயலகத்துறை செயலர்னு, இன்னொன்னு எஸ்டிபிஐ கார்டு. அவன் தமிழ்நாட்டுல இருக்கிற பல முஸ்லிம்கள் நடத்துற கல்லூரிகள்ல கௌரவ இதுவா போய் அவன் பணத்தை டொனேஷன் பண்ணியிருக்கான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த போதை மருந்து பணங்கள் அடுத்த தலைமை யூஸ் ஆகுது. இன்னும் கேரளால இருந்து பலர் போய் ISIS ட்ரைனிங்க்கு ஜாஃபர் அந்த ஒரு மௌல்வி இப்ப வெளிநாட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அந்த மாதிரி நபர்கள் நாங்கள் டெரரிஸ்ட உருவாக்கி தனி இந்தியாவை முஸ்லிம் இந்தியா நாடாக்கணுங்கிற கொள்கையில இருக்காங்க. 1947 இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்குவோம்
அப்படிங்கிற ஒரு பேம்ப்லெட்டை பீகார்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தடுக்காம இதனுடைய தொடர்ச்சி தான் மேற்கு வங்கத்துல முந்தா நேற்று போன வாரமாக நடக்கும் அந்த வக்ஃபு எதிர்ப்பு கலவரம் 2047. சோ இதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல நடந்த கலவரங்கள். நீங்க தமிழ்நாட்டிலையும் திருநெல்வேலியிலாம் நேற்றைக்கு பந்து நடத்தியிருக்காங்க இந்த வக்ஃபு சட்டத்துக்கு எதிர்த்தாப்புல. நீங்க சட்ட கேஸ் போட்டிருக்கீங்க, உங்க சார்பா திமுக கேஸ் போடுது, உங்க சார்பா ஜோசப் விஜய் போடுறாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க கோர்ட்டு மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க கலவரம் பண்ணிட்டேன்னா அதை அந்த உரிமையே போயிடணும். இதைத்தான் எடுத்துக்கணும். இதை கோர்ட்டுகள் செய்யாத வரைக்கும் இதுதான் பிரச்சனை. எனவே இந்த தீர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னுடைய பார்வையில ஐயா போய் ஸ்டே வாங்குங்கன்னு தான் மிரட்டுறாங்க. ஆனால் அவர் ஒரு கீழமை நீதிமன்றத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு நீதிமன்றத்துல கூட அவருக்கு சிறு தடை கூட கிடைக்கல. அவர் செய்தது பிஎம்எல்ஏ ஆக்ட், மணி லாண்டரிங், பயங்கரவாத ஆதரவுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கும் அந்த மென்டாலிட்டியில இருக்கார். இதை நான் சொல்றதை விட திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த 1998 பாம் பிளாஸ்ட்ல இருக்கிற அவங்க 27 வருஷமா ஜெயில இருக்காங்க, அவங்கள ஜாமீன்ல விடுங்க, அவங்கள வெளியிடுங்கன்னு சொல்லி பல கோரிக்கைகள் வந்தப்போ உச்ச நீதிமன்றத்தில் தமிழக திமுக அரசு கொடுத்த அபிடவிட்ல அவர்கள் இன்றைக்கும் சிறைக்குள்ளே அதே மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படின்னு தமிழக அரசு அபிடவிட் கொடுத்திருக்கு திமுக அரசு. எனவே அதுக்கு உதாரணம் அமரன்ல இவர் பேசிய பேச்சு. எனவே இதையெல்லாம் தடை செய்யலன்னா தமிழகம், கேரளா இரண்டுமே இன்றைக்கு வகாபிய சிந்தனையின் ஒரு மிகப்பெரிய களமாக இருக்கிறது. அதை முழு கட்டுப்பாடுல கொண்டு வரணும். ஆனால் திமுக அதை செய்யுமா? ஏன்னா முஸ்லிம்கள் மொத்தமாக 50 தொகுதியில 15% மேல ஓட்டு இருக்கு. அதை மொத்தமா ஜெயிக்க ஒரு 5-6 சீட்டு மாத்திரம் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு கொடுத்துட்டா மீதி 40 சீட்ல எனக்கு வந்துரும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் அந்த ஓட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இவருக்கு தண்டனை கொடுத்துட்டு இவருக்கு பின்னால் இருக்கிற அத்தனை வகாபிய அடிப்படைவாத சிந்தனையாளர்களையும் கட்டுப்படுத்தணுங்கிறது தான் நம்ம கோரிக்கை. இவ்வளவு நேரம் நேயர்களுக்காக நிறைய தகவல்கள் சொன்னீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார்.